வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் வினைப்பயனால் ஏற்படும் துன்பங்களை பற்றி ஹனுமனுக்கு உபதேசித்த சீதையை பற்றி அறிவோம். சீதை அசோக வனத்தில் இருந்தபொழுது அரக்கியர்கள் பலர் அவரை துன்புறுத்தினர். அவற்றையெல்லாம் மிக பொறுமையாக சகித்துக் கொண்டிருந்தார். இவற்றிற்கெல்லாம் காரணம் வினைப்பயனே என்று உறுதியாக நம்பினார். ராவண சம்ஹாரம் முடிந்ததை சீதா தேவியிடம் சொல்ல வந்த ஹனுமன், தாயே, ராமபிரான் அவர்கள் வெற்றி வகை சூடிவிட்டார், ராவணன் மாண்டு விட்டார் என்று கூறினார். இதனை கேட்டு மகிழ்ந்த சீதா தேவி, அனுமனே, முன் நான் உயிரை துறக்க நினைத்த நேரத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றி ஆறுதல் கூறினாய். அப்பொழுது நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வரத்தை அளித்தேன். ஆனால் நீ முன்பை விட அதிக சந்தோஷம் தரும் செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார். தாயே, எனக்கு எந்த வரமும் வேண்டாம். பல மாதங்களாக உங்களை துன்புறுத்திய அரக்கிகளை நான் தீயிட்டு கொளுத்த வேண்டும். அதற்கு மட்டும் தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஹனுமன். ஆனால் சீதை அதற்கு சம்மதிக்கவில்லை. ஹனுமனே, இந்த அரக்கிகள் என்னை வெகுவாக துன்புறுத்தி இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனெனில் நான் இப்படி துன்பம் அனுபவித்து வருவதற்கு காரணம், ஒரு முறை பொன்மானாக வந்த மாயமானின் மீது ஆசைப்பட்டு அதை பிடித்து கொண்டு வருமாறு என் கணவரான ராமனை அனுப்பினேன். அவர் சென்று வெகு நேரமாகியும் திரும்பவில்லை. மேலும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்ற அபயக்குரல் எழுப்பியதால் மிகவும் பயந்த நான் லக்ஷ்மணனை அனுப்பி பார்க்க சொன்னேன். லக்ஷ்மணனோ ராமருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று கூறியதால் மிகுந்த கோபமடைந்த நான் இரவும் பகலும் இமை போல எங்களை காத்த லக்ஷ்மணி மனம் புண்படும்படி கடுமையான சொற்களால் திட்டிவிட்டேன். அதுதான் நான் இங்கு அனுபவிக்கும் துன்பத்திற்கு காரணம். எனவே நீ அரக்கிகளை ஒன்றும் செய்து விடாதே. மேலும் அவள் அரக்கிகள் தான் என்றாலும் பெண்கள் தானே, அவர்களுக்கு தீங்கு ஏதும் செய்து பெரும் பாவத்தை நீ தேடிக்கொள்ளாது என்று கூறினார். ஹனுமனும் சீதா கூறிய உண்மையை புரிந்து கொண்டு அரக்கியின் மீதான தன் கோபத்தை கைவிட்டார். இந்த கதையானது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நமக்கு வரும் துன்பத்திற்கு காரணம் நான் முன்பு செய்த வினைப்பயனே ஆகும். எனவே நாம் யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல், யார் மீது கோபம் கொள்ளாமலும் பழி வாங்காமலும் பொறுத்து கொள்வதே ஆகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.